தை மாதம் பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரம் கூடும் நாள்தான் தைப்பூசம். இது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாள். ஒரு காலத்தில் சூரபத்ரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது பார்வதி தேவி தனது சக்தியை ஒரு வேல் வடிவில் உருவாக்கி அதை தனது மகன் முருகனிடம் வழங்கினார். அந்த வேல் வழங்கப்பட்ட நாள்தான் தைப்பூசம். அந்த வேளால் முருகன் சூரபத்மனை வதம் செய்து உலகை காத்தார். அதனால் தைப்பூசம் சக்தி, வெற்றி, தியாகம் என்பதற்கான அடையாளமாக உள்ளது. இதில் இன்னொரு ஆன்மீக கதையும் உள்ளது. இடும்பன் என்ற அசுரன் சிவபெருமானின் கட்டளையின்படி சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 மலைகளை ஒரு காவடி போல சுமந்து சென்றான். பழனி அருகே முருகன் ஒரு சிறுவனாக வந்து அவனை தடுத்தார். அந்த இடத்தில் ஏற்பட்ட போரில் இடும்பன் தோற்றான். முருகன் அவனுக்கு அருள் செய்து, என்னை வழிபடுவோர் காவடி சுமந்தால் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்று வரமளித்தார். அதனால்தான் இன்றும் பழனி, திருச்செந்தூர், பழமுதிர்சோலை போன்ற இடங்களில் கோடிக்கணக்கான பக்தர்கள் காவடி சுமக்கிறார்கள். பலர் விரதம், பாத யாத்திரை மேற்கொள்கிறார்கள். வேல் குத்தினாலும் இரத்தம் மிக மிக குறைவு மற்றும் வலி உணர்வும் குறைவு. இதற்கான அறிவியல் விடை கூட இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. இது மன உறுதி, நம்பிக்கை, ஆன்மீக சக்தி என்பதற்கான உண்மையான எடுத்துக்காட்டாகும்.